வணக்கங்களே, கடவுளூர் டிவி நேயர்கள் லக்ஷ்மணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 25ஆம் தேதியிலேருந்து 1ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். எப்போதும் சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வரது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுத்தி பலன்கள் வரும். நீங்கள் என்ன தசாபுத்தி அந்தரங்கள் நடக்குதோ அதை எழுதி வச்சுட்டு அதையும் இதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். துலாம் ராசி. துலாம் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியாதி சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் இருக்காருங்க. 3ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை ஏற்படுத்துவார். 3, 8 அப்படிங்கிற ஒரு அது வந்து சுக்ரனுடைய ஸ்டார்லேயே போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சின்ன சின்ன மன உளைச்சல் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் வந்து ஏதாச்சும் ஒரு ரூமர்ஸ் ஏதாச்சும் சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க மண்டையில் போட்டு விட்டுக்கிங்கன்னா அதனால் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷனோ வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2ஆம் அதிபதி. 2ஆம் அதிபதியான செவ்வாய். 2ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையிலையும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு. கடன் சம்மந்தமான விஷயங்களோ ஒரு சின்னதாக ஒரு அவமானங்களோ கணவன் மனைவியினுடைய ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து அது ஒரு 10ங்கிற இடத்துல வரும்போது அது கண்டிப்பாக வந்து ஒரு மாமியார் சம்மந்தமான விஷயங்கள் அவங்க ஏதாச்சும் சொல்ல போக அதனால் ஒரு மன உளைச்சல் வர்றது, கணவன் மனைவியினுடைய இந்த மாதிரி விஷயங்கள் வரும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. ஏன்னா வந்து அது செவ்வாய் வந்து நீச்சதாரையில் போய் அது சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதே மாதிரி பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக பேசணும். ஏதாவது இடவிடமாக பேசிடுவோம். அதற்கப்புறம் அதனால் வந்து ஒரு மனக்காயங்கள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப் ஆகும். அதனால் கொஞ்சம் பார்த்து பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு 3 மற்றும் 6ஆம் அதிபதியான குரு. குரு வந்து 8ல் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து வேலை சம்மந்தமான விஷயங்களில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலை மாற்றம் வருதுன்னா அங்கே இப்போ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டம். அதனால் ஒரு மன உளைச்சலோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ வர்றதுக்கான இப்போலாம் ரொம்ப பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதி 5ல். 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், தாயார் சம்மந்தமான விஷயங்கள்லாம் க்ரோத் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அது ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துரும். 6ஆம் அதிபதியான குரு. 6ஆம் அதிபதியான குரு வந்து 8ல் இருக்கும். வேலையில் வந்து ஏதாச்சும் மாற்றங்கள் பண்ணுறோன்னா பார்த்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா வந்து ஒரு மன உளைச்சலையும் டென்ஷனையும் கொடுத்துரும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. கொஞ்சம் பார்த்துருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 7ஆம் அதிபதியான செவ்வாய். 7ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 10ல் இருக்கும். கணவன் மனைவியினுள்ள மாமியார் சம்மந்தமான விஷயங்களால் நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால் அவமானங்கள் வர்றதுக்கான இப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும். அதேமாதிரி பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா அது தொழில் ரீதியான விஷயங்கள் சின்ன சின்ன அவமானங்களோ ஒரு வாக்குவாதங்களை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். பேசும்போது நிதானமாக பேசுங்க. ஏதாவது பேசிடுவோம், அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய ஒரு கான்ட்ரவர்சி ஆயிரும். கொஞ்சம் பார்த்து பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதியான சுக்கிரன். 8ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 3ல் இருக்கும்போது ரொம்ப ஜாகிரதை. புதிய ஒப்பந்தங்களோ புதிய ஒரு ப்ரோனோட்டுகளோ ஏதாவது கையெழுத்து போகிறீங்கன்னா பார்த்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி ஆகிடும். அதனால் ஒரு டென்ஷன் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். ஏதாவது ரூமர்ஸ் 3 நாளே வந்து ஏதாச்சும் காத்துவாகல எவனாச்சும் சொல்லி விட்டு போயிடுவான். அது வந்து நம்ம மண்டையில் ஏறி நம்மளை ஒரு டென்ஷன் படுத்தும். அதனால் அந்த மாதிரி விஷயங்களையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதி. 9ஆம் அதிபதியான புதன். 9ஆம் அதிபதி புதன் வந்து 2ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள். குடும்பத்திற்காக வருமானத்துக்காக நிறைய பிரயாணம் பண்ணுறது, வெளியூர் போகிறது, அப்பா சார்ந்தவர்களும் நல்லா பணம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதெல்லாம் ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 10ஆம் அதிபதி சந்திரன் வந்து சின்ன சின்ன அலைச்சல்களை கொடுத்தாலும் அடுத்தடுத்த லெவலுக்கு முன்னேறதுக்கான வாய்ப்பு அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருங்க. தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து சந்திரன் தசாபுத்தி அந்தரம் நடக்குதுன்னா அதெல்லாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் வரவே வராது. அது ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதி. 11ஆம் அதிபதி சூரியன் வந்து 2ல் இருந்து நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஆன்மீக சுற்றுலா போகலாம், ஏதாச்சும் பிரயாணம் போகலாம், ஏதாச்சும் வந்து கோயிலுக்கு போகணுன்னு நினச்சிட்ருக்கேன், அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் நிறையா வரும். அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல சந்தோஷங்கள் குதூகலங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். பட் இருந்தாலும் சூரியன் வந்து அந்த சனியுடைய சாதனமும் கொஞ்சம் எமோஷனான பேச்சுக்கள் இருக்கும், கொஞ்சம் சூடான பேச்சுக்கள், கொஞ்சம் வெள்ளுன்னு விழுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்புங்க. அதுக்கப்புறம் வந்து 12ஆம் அதிபதியான புதன். 12ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதியாக இருந்து அவர் 2ல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கவங்களும் வந்து நல்ல வருமானங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது வந்து தசாபத்தி பலன்கள். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். துலா லக்னமாக இருந்து சூரிய தசாபத்தி அந்த சூரியன் வந்து 2ல் இருக்கும் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு நல்லாயிருக்கு. வேலை சம்மந்தமாக ஆன்மீக சம்மந்தமான விஷயங்களில் எங்கேனாச்சும் ஒரு பிரயாணம் மேற்கொள்ளலான்றது, அதே மாதிரி வேலையில் வந்து ஒரு மறைமுகமாக நல்ல வருமானங்கள் வருது, இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் துலா லக்னமாக சந்திர தசாபத்தினோட நல்ல ஒரு சின்ன பிரயாணங்களோ சின்ன அலைச்சலோ ஏற்படும். அடுத்தடுத்த கட்டத்துக்கு நல்ல ஒரு முன்னேறுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க.
அதேபோல் துலா லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கணும் வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் நீச்சமாக இருக்கும்போது ரொம்ப கவனங்க, பார்த்து பேசணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி நடுவில் வந்து மாமியாராக ஒரு பிரச்சனையோ அவமானங்களோ வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. துலா லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அதனால் ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்கார். ஸோ 6ல் இருக்க ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது வேலையில் வந்து வேலை பளுக்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான மறைமுகமான ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. துலா லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி இருந்தாலும் குரு வந்து 8ல் இருக்கார். 3 6ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது வேலை சம்மந்தமான விஷயங்களில் ரொம்ப கவனம் தேவை. ஏதாவது வேறு வேலை மாறுறதுனா கூட கொஞ்சம் யோசித்து வேலை மாறுறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. இல்லைனா அதில் மாட்டிக்கிட்டு ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப இருக்குது, பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் ரூமர்ஸோ யாராச்சும் ஏதாச்சும் சொல்லிட்டாங்களோ அதை போட்டு மன உளைச்சலாக இருந்து கொஞ்சம் உட்கார்றதோ இல்லை பக்கத்து வீட்டுக்கார்ட்ட வந்து விரோதம் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. துலா லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கார். ஸோ 5ல் உள்ள சனி வந்து 6ஆம் அதிபதியுடைய ஒரு நட்சத்திர பரிவர்த்தனையில் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துவார். அதுக்கப்புறம் பார்க்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சியும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ குழந்தைகளோட வளர்ச்சியும் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது துலா லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9 மற்றும் 12ஆம் அதிபதியாக இருந்து 3ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகளையும் நிறைய ஏற்படுத்துதுங்க. துலா லக்னமாக இருந்த கேது தசாபதி கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரியனுடைய சாரத்திலும் நல்ல லாபங்களும் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ரொம்ப நாளாக ஒரு வழக்குகள் நடந்துகிட்டு இருக்குது, கொஞ்சம் அலைச்சலாக இருக்குன்னா அதெல்லாம் கிளியர் ஆகி ஒரு நல்ல லாபம் வர்றதுக்கான வாய்ப்பை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. துலா லக்னமாக இருந்து சுக்கிர தசாபத்தி இருந்தாலும் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதிங்க. ஸோ 8ஆம் அதிபதியாக இருந்து 3ல் இருக்கும் எமோஷன்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன்ஸ்லாம் ஜாஸ்தி இருக்கும். அதுவும் சுக்கிரன் வந்து சுயசாரத்துலேயும் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருங்க. எதாக இருந்தாலும் 1க்கு 4 வாட்டி யோசித்து பார்க்குறது, அவங்க சொல்லிட்டாங்க இவங்க, ஏன்னா 3ன்றது வந்து காற்று வாக்கில் வந்து யாராவது சொல்லதை வச்சுக்கிட்டு மைண்டில் வச்சுக்கிட்டு எமோஷன் ஆகுது, நைட்லாம் தூங்காமல் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கங்க. என்ன இருந்தாலும் நடக்கும். இன்றைய வாழ்க்கை இன்றைக்கி நம்ம வாழ்ந்துடணுன்ற லெவலில் போங்க. ஸ்ட்ரெஸ்ஸஸ் இல்லாமல் இருக்கணும்னா ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ கொஞ்சம் பார்த்தோன்னா புதிய ஒப்பந்தங்கள் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும், ஒரு பிரார்த்தனை அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம சொல்ல போகிற விஷயம் என்னென்னா புஷ்கர நவாம்சம். இந்த புஷ்கர நவாம்சம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரியம் நம்ம தொடங்கும்போது ஒரு லக்னம் வரும். ஸோ அந்த லக்னம் வந்து புஷ்கர நவாம்சத்தில் இருந்ததுன்னா ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ உதாரணமாக சொல்ல போனோம்னா ஒருத்தர் ஒரு தசாபுக்தி அந்தரங்கள் நடக்குதுன்னு வச்சுப்போமே, அவருக்கு வந்து அந்த நட்சத்திரம் வந்து ஒரு புஷ்கர நவாம்சத்தில் வந்துச்சுனாலே அந்த தசாபுக்தி ஃபுல்லாகவே வந்து அவரை வந்து அருமையாக கொண்டு போகும். புஷ்கர நவாம்சன்றது வந்து என்ன அர்த்தம் வரும்னா பல்லாக்கில் தூக்கி செல்வதுன்னுவாங்க. ஸோ பல்லாக்கில் ஒருத்தன் வந்து எவ்வளோ சொகுசாக போவானோ, ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சொகுசான ஒரு ட்ராவலே அந்த தசாபுக்தியில் கொடுக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். அதனால் எந்தவித ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த புஷ்கர நவாம்சத்தில் நம்ம ஆரம்பிக்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். புஷ்கர நவாம்சம்னா என்ன? புஷ்கர நவாம்சம்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு நட்சத்திரம். இப்போ நீங்கள் ஒரு தசா நடக்குதுன்னா ஒரு நட்சத்திரம் வரும். அந்த மாதிரி நட்சத்திரத்து மேலே லக்னம் ட்ராவல் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு வந்து காலையில் வந்து சூரிய உதயம் ஆகும்போது லக்னம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு இப்போ வந்து கார்த்திகை மாதம் விருச்சிகத்தில் வந்து சூரியன் இருக்குது, அங்கேருந்து லக்னம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது வந்து ஒவ்வொரு நட்சத்திரமாக ட்ராவல் ஆகிட்டு போகும். ஸோ அதனால் வந்து புஷ்கர நவாம்ச நட்சத்திரத்தில் அந்த லக்னம் அமைஞ்சு ஒரு காரியம் செய்யும்போது அது சிறப்பான பலன்கள் வேறு லெவலில் வந்து வெற்றியை கொடுக்கறதுக்கான பலன்களாக இருக்கும். ஸோ உதாரணமாக சொல்ல போனோம்னா சூரியனுடைய நட்சத்திரங்கள் என்ன வரும்? உங்களுக்கு வந்து கார்த்திகை வரும், கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். ஸோ இந்த 3 நட்சத்திரங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 1 மற்றும் 4ஆம் பாதம் வந்து புஷ்கர நவாம்சத்தில் வரும். ஸோ லக்னம் வந்து இந்த பாதங்களில் போகும்போது ஒரு சுப நிகழ்ச்சிகளையோ ஒரு நல்ல விஷயத்தையோ ஆரம்பிக்கும் போது ஒரு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் பாதம். ஸோ சந்திரன் என்னென்ன நட்சத்திரம் வருது? ரோகிணி வருது, அஸ்தம் வருது, அதுக்கப்புறமா திருவோணம் வருது. இந்த 3 நட்சத்திரங்கள் வந்து 2ஆம் பாதம் அப்படி போகும்போது அது வந்து புஷ்கர நவாம்சத்தில் இருக்கிறதா அர்த்தம். நீங்கள் ஒரு காரியம் செய்யும்போது அந்த லக்னம் வந்து இந்த இப்போ சந்திரனில் பண்ணுறீங்கன்னு வைங்கன்னா இவர் 2ஆம் பாதத்தில் போகும்போது அது புஷ்கர நவாம்சம் ஒரு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் மற்றும் புதனுடைய நட்சத்திரங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து புஷ்கர நவாம்சம் வராது. ஏன்னா வந்து அது வந்து அந்த கேட்டகரியில் கொண்டு வரலவங்க, ஓகேங்களா? செவ்வாயும் புதனும் புஷ்கர நவாம்சம் கிடையாது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மற்றும் 4ஆம் பாதத்தில் வந்து வரும். ஸோ 2ஆம் பாதமும் 4ஆம் பாதம் குருடைய நட்சத்திரங்கள் உங்களுக்கு தெரியும். ஸோ என்னென்ன நட்சத்திரம் வரும்போது குரு வந்து பார்த்திங்கன்னா புனர்பூசம் வரும். ஸோ புனர்பூசம், விசாகம்,
மற்றும் பூரட்டாதி. ஸோ இந்த 3 நட்சத்திரங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மற்றும் 4ஆம் பாதம் வந்து புஷ்கர நவாம்சம். இப்போ லக்னம் வந்து அந்த நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்துலையும் 4ஆம் பாதத்தில் வந்து அது புஷ்கர நவாம்சமாக கண்டிப்பாக வருங்க. ஸோ அது வந்து நீங்கள் அதில் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு காரியம் செய்யும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கிரனுடைய நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் பாதம். ஸோ 3ஆம் பாதத்தில் வரும்போது அது வந்து சிறப்பான பலன்கள், அது வந்து புஷ்கர நவாம்சத்தில் வரும். சுக்கிரனுடைய நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் வந்து ஒரு காரியம் செய்யும்போது அது புஷ்கர நவாம்சத்தில் வரும். அது ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ஆம் பாதம். ஸோ 2ஆம் பாதத்தில் சனியோட நட்சத்திரங்கள் எது வருதோ அது 2ஆம் பாதத்தில் வந்து புஷ்கர நவாம்சத்தில் வரும். அது வந்து ஒரு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு வந்து 4ஆம் பாதத்தில் வந்து புஷ்கர நவாம்சம் வரும். ராகுடைய நட்சத்திரங்கள் வந்து 4ஆம் பாதத்தில் வரும்போது அதுவும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு புஷ்கர நவாம்சத்தில் போங்க. ஸோ இது வந்து நீங்கள் கடைபிடிச்சிட்டு வாங்க. என்னென்ன நட்சத்திரங்கிறத வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா ராகுடைய நட்சத்திரங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி உங்கள் லக்னம் அந்த நட்சத்திர பாதத்தில் போகும்போது அது புஷ்கர நவாம்சம் ரொம்ப சிறப்பான பலன்கள், காரிய வெற்றி சிறப்பாக செய்யும். ஏன்னா ஒரு பல்லாக்கில் நம்ம வந்து போகிற மாதிரியான ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கையை கண்டிப்பாக கொடுத்துரும். நமக்கு வந்து எல்லாமே கம்ஃபர்ட் ஜோனில் வரும். இந்த லக்னத்தில் ஒரு திருமணம் செய்கிறதாக இருந்தாலும் சரி, ஒரு சாந்தி முகூர்த்தம் செய்கிறதாக, ஒரு தொழில் தொடங்குவதாக இருந்தாலும் சரி, இந்த புஷ்கர நவாம்சத்தில் பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து நீங்கள் பட்சி சாஸ்திரத்தையும் இந்த அரசு காலகட்டங்களும் இந்த புஷ்கர நவாம்சமும் சேர்ந்து வர மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிட்டீங்கன்னா அதை விட ஒரு பெரிய வெற்றி எதுவுமே கிடையாது. எல்லாத்துலேயுமே ஜெயம் வருன்றது உண்மையான விஷயம். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் ஒரு பிரார்த்தனை அவசியம். கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணுங்கள். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.